ஹலோ, இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட 12th டே. என்னோட ஸ்டார்டிங் வெயிட் 76.2, இன்னைக்கு வெயிட் 73. ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேக வச்ச பச்சை பயிரும் எக்கும் சேர்த்து ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஆப்பிளும் எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபுட்டு எவ்வளோ கேலரிஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உண்மையை சொல்லணும்னா அப்படி ஒவ்வொன்றா கேல்குலேட் பண்ணி சாப்பிட்றதுல எனக்கு பெரிய இஷ்டம் இல்லை. ரொம்ப பசிச்சா நல்லா சாப்பிடுவேன், அவ்வளோ பசி இல்லைன்னா கம்மியாக சாப்பிடுவேன். ஆனால் எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். அப்போ இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு சப்பாத்தி, கொஞ்சோண்டு சாலட், ஒரு ஃபுல் பவுல் கடலைக்கறி, அது கூட கொஞ்சம் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ கேலரி கவுண்ட் பண்ணுறது ஒரு தப்பான விஷயம்னு எல்லாம் சொல்லலை. உங்கள் டயட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அது கால்குலேட் பண்ணுறது ஒவ்வொருத்தவங்களோட ஹைட், வெயிட் அண்ட் ஏஜை பொறுத்து தான். 4 மணிக்கு எப்பவும் போல் சுகர் போடாமல் ஒரு டீ. இன்னைக்கு டின்னருக்காக ஓட்ஸ் கஞ்சி தான் எடுத்திருக்கேன். நான் நைட்டு சீக்கிரமாக தூங்கிடுவேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என் பொண்ணு தூங்குறதுக்கே 12:30 ஆயிரும். ஒருத்தவங்களுக்கு தூக்கம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுக்குன்னு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தால் தான் நான் டயட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. அதான் இருக்கிற கம்ஃபர்ட்டில் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். அதுக்குன்னு நம்மளை நாமளே ஹர்ட் பண்ணிக்கவும் கூடாது. அந்த கம்ஃபர்ட்டுக்கும் சஃபரிங்க்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள், லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்.